பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காரியம் 3 விதைகள். அதில் விதை 1 நிலம் 4. சரியா? முதலாவது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க. எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் ஒன்றுமே அவங்க வாழ்க்கையில் யூஸ் ஆக மாட்டேங்கி. கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்கு பிரயோஜனமே படலை. நான் படித்து என்னத்தை கண்டேன், பைபிள் படித்து என்னத்தை கண்டேன், நான் பிரசங்கம் கேட்டு என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, கேட்டு உணர்வடையாமல் அதை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருப்போமே. ஆனால் பொல்லாங்கன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். யார் வந்து எடுப்பா? நல்லா கவனிங்க. சத்துரு வந்து விதையை எடுத்துருவானாம். 1. அடுத்த ஒரு நிலம் நமக்கு நன்கு தெரியும். என்னது அது? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா விதைக்கும் பொழுது இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. திருச்சபைகள் இருக்கிற மக்களுடைய மனநிலையை தான் இந்த வசனம் சொல்லுது. என்னென்னா, அந்த வார்த்தையை பாருங்களா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவன் சந்தோஷமாக கேட்டுக்குவானான். நான் படிக்கிறேன் பாருங்கள், மத்தேயு 13:20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். அப்போ வசனத்தின் நிமித்தம் என்ன வரும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடரல் வரும். ஏன்னா இது எது நிமித்தம் தான் வருதான்? அந்த வசனம் போட்டிருக்கு, சாத்தான் நிமித்தம் துன்பம் வரும்னு போடலை. நல்லா கொஞ்சம் படிங்க. வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா இடல் வருது. ஏங்க வசனத்தின் நிமித்தம் தான் வருதா? ஆமாம். பைபிளில் இருக்கிற வசனங்களை படிக்கும்போது அங்கே உபத்திரவத்தை பற்றி எழுதியிருக்கு, துன்பத்தை பற்றி எழுதியிருக்கு. துன்பத்தையும் உபத்திரவத்தையும் சகித்து கொள்ள மனமில்லாதவன் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க மாட்டான். இவன் தான் கற்பாறையில் விதைக்கப்பட்டவன். ஏன்னா அவனால் வேறு கொள்ள முடியாது. நீதிமொழிகளில் போட்டிருக்கு, நீதிமானுடைய வேறு என்ன செய்யாதுன்னா அசையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகி. நம்ம என்ன செய்யணும்? வேறு கொண்டவங்களாக இருக்கணும். வேறு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு சின்ன செடி தான் கொழிஞ்சு மூடுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த மாதத்துக்கு ஒருக்கா, சில வீடுகள்லாம் வாரத்துக்கு ஒருக்கா கூட மருந்து அரைப்பாங்க. கை மருந்து ஒன்று செய்வாங்க, அது குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மருந்து அரைக்கிறதுக்கு கொழிஞ்சு மூடு போய் பிடுங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் அருவா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் அருவாலாம் பார்த்திங்கன்னா இப்படி நீளமாக இருக்கும். இந்த உடவெட்டுற அருவா, அந்த அருவா நீளமாக இருக்கும். அந்த அருவாவை எடுத்து நாங்கள் காட்டுக்குள்ளே போவோம். அந்த கொழிஞ்சு மூடி எவ்வளோ ஆழம் போகும் தெரியுமா? அதை பிடுங்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக பிடுங்க முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் அதனுடைய வேர். எங்களுக்கு என்ன மருந்துக்கு தேவைன்னா கொழிஞ்சு வேர் தான் வேணும். கொழிஞ்சு மூடு பிடிங்கிட்டு வாயா அப்படிம்பாங்க. அப்போ போய் பிடிங்கிட்டு வரணும்னா அதனுடைய வேர் அவ்வளோ ஆழமாக போயிருக்கும். அவ்வளோ ஆழமாக போனதுனால அதை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. அப்போ என்ன முக்கியம்னா வேர் முக்கியம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வரும், துன்பம் வரும். இதில் நீங்கள் நிலச்சி நின்னீங்கன்னா தான் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரசங்கம், ஏன்னா இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கி. அதனால தான் சில பேர் அதையே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும் என்று வேதம் சொல்லுது. வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. வரும். இயேசு அழகாக சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. அதே போல் கீழே விழுந்து நாங்கள் மடிந்து போகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு நாங்கள் கைவிடப்படுறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கம் வரும். அதான் நெருக்கப்பட்டால் எப்பக்கம் நெருக்கங்கள் நமக்கு வரலாம். அதே போல் துன்பங்கள் நமக்கு வரலாம், கீழே தள்ளப்படுதல் நமக்கு வரலாம். சரிங்களா? அதே போல் மனக்கலக்கம் நமக்கு என்ன செய்யலாம்? வரலாம். துன்பங்கள் வரலாம். என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அசைக்கப்படுவது இல்லை. அதனால தான் நம்ம யாராக இருக்கணும்னா நல்ல வேர் கொண்டவர்களாக, வேர் விடுறவங்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எங்கள் ஊரில் காற்று ஆரம்பிச்சிருச்சு.
சரியா? வேறு கொண்டவங்களா நம்ம இருக்கணும். கர்த்தருக்குள்ளே வேறு கொள்ளணும். பெர்க்மன்ஸ் அழகாக ஒரு பாட்டு பாடுவார். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேறு கொண்டேன், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அசைவதில்லை தளர்வதும் இல்லை, அசைவதில்லை தளர்வதும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், உபத்திரம் வரும், அது வேறு எங்கேருந்து வராது, வசனத்தின் நிமித்தம் தான் வருமா. வசனத்தை வாசிங்க, வசனத்தின்படி வாழும் பொழுது சில துன்பங்கள் உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை அசைக்க முடியாது. விதை 1, நிலம் 4, ஆனால் 3 விதைகள். தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்தோடனே இடலடைஞ்சு போயிடுறீங்களா? கர்த்தரை விட்டு போயிடுறீங்களா? ஏன்னா சில பேருக்கு சில பிரசங்கெல்லாம் கேட்க கேட்க இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் வந்தால் அப்புறம் இயேசுவை விட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். God bless you.